சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ் தனக்கு எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வச்சு பிளான் போடுறாங்க. ஆனால் கடைசியில் சிந்தாமணி இருந்துட்டு ரோகிணி கிட்ட போயிட்டு நீ எனக்காக ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ஆண்டி என்கிட்ட வந்து ஹெல்ப் அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு செய்யாமல் நான் வேற யாருக்கு ஆண்டி செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு எப்படியாவது என் பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சே ஆகணும், அது கண்டிப்பாக அந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவங்க தான் என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சுருக்காங்க, அந்த விஷயத்த கண்டிப்பாக வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, மனோஜ் அந்த வீட்டில் தான் இருக்காரு, நீ மனோஜ் கிட்ட கேட்டு எப்படியாவது தெரிஞ்சுக்கோயேன், என் பொண்ணு எனக்கு வேணும் ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆண்டி உங்களை நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரேகா அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா இருந்திருக்கணும், ஆனால் கடைசியில் அந்த மீனாவோட தம்பியோ போய் லவ் பண்ணியிருக்கணும், சரிங்க விடுங்க ஆண்டி, எப்படியாவது உங்கள் பொண்ணு இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி ரோகிணி கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பாக அவள் மனோஜ் கிட்ட பேசி எப்படியாவது ரேகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி சொல்லிடுவா, அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரோகிணியை நம்பினதுனால தான் அந்த வீட்டை நம்ம இழந்தங்க, இப்போ மறுபடியும் ரோகிணி எதுக்காக நம்பிட்டு போயிருக்கீங்க, இவளால் சில காரியங்கள்லாம் நமக்கு ஆக வேண்டியதாக இருக்குது, அது வரைக்கும் இவளை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது தான் நம்மளுக்கு சேஃபு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரோகிணி வந்து கேட்டுடுறாங்க. கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.